ஒரு சிலர் கொழும்பு பங்குச்சந்தையிலே முதல் மிஞ்சினால் போதும் என்ற அடிப்படையிலே தலை தெறிக்க ஓட, ஒரு சிலர் மட்டும் சமயோசிதமாக பங்குச்சந்தைக்குள்ளே உள்நுழைகிறார்கள். யார் தெரியுமா? பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுடனான யுத்தம் ஆரம்பித்த நாளிலிருந்து கொழும்பு பங்குச்சந்தை தொடர்ச்சியாகவே வீழ்ச்சியடைந்தது. மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 15% வரையிலான வீழ்ச்சியை கொழும்பு பங்குச்சந்தை சந்தித்திருக்கிறது. சில பங்குகள் 10% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. சில பங்குகள் 20% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. ஏன் சில பங்குகள் 35% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்று கேட்டால், அடிப்படை காரணமாக அமைவது மத்திய கிழக்கு நாடுகளில் இடம்பெறுகின்ற யுத்தம். ஆனால் சர்வதேச ரீதியாக அனைத்து நாடுகளுடைய பங்கு சந்தைகளும் சராசரியாக 10% குறைவான வீழ்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது கொழும்பு பங்குச்சந்தை மட்டும் 15% வீழ்ச்சியை ஏன் காட்டுகிறது? ஏன் இவ்வளவுத்துக்கு கொழும்பு பங்குச்சந்தையில் உள்ள முதலீட்டாளர்கள் பயப்படுகிறார்கள்? ஏன் நல்ல பங்குகளை எல்லாம் என்ன விலை வருகிறதோ அந்த விலைக்கு கொடுத்து விட்டு முதல் தப்பினால் போதும் என்ற அடிப்படையிலே பங்குச்சந்தையிலே முதலீட்டாளர்கள் செயற்படுகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதுக்கு உண்மையான காரணமும் இருக்கிறது. காரணம் எங்களுடைய பங்குச்சந்தை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு சர்வதேச ரீதியாக ஏற்பட்டாலும் பெரிய அளவு தாக்கத்தை விளைவை எங்களுடைய பங்குச்சந்தை காட்டிவிடும். உண்மையாக அந்த சலசலப்பு எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்திலோ அல்லது ஒவ்வொரு நிறுவனங்களுடைய லாபம் அளிக்கும் திறனிலோ செல்வாக்கு செலுத்துகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முதலே பங்குச்சந்தை சரிந்துவிடும். இது பொதுவாகவே பங்குச்சந்தையினுடைய ஒரு பண்பு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இந்தியாவுடைய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 6% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஜப்பானுடைய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட 7% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை 4% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய பங்குச்சந்தை 10% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இலங்கையினுடைய பங்குச்சந்தை 15% வரையிலான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. பிரதானமான காரணம் யுத்தம். யுத்தத்துக்கு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளாக எங்கள் நாட்டிலே பெட்ரோலுடைய விலை அதிகரித்தமை. இரண்டாவது, பெட்ரோல் எங்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு பயம் ஏற்பட்டு QR சிஸ்டம் கொண்டு வந்து பெட்ரோலுக்கு வரிசையில நிற்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்றாவது, கேஸினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. நான்காவது, சில வேளைகளிலே மின்சாரம் அவ்வப்போது தடைப்படலாம் என்ற ஒரு வெளிப்பாட்டை வலுசக்தி அமைச்சர் அண்மையிலே வெளிப்படுத்தியது. இந்த காரணங்கள் எல்லாவற்றாலும் பங்குச்சந்தை பயந்து போயிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இவையெல்லாம் இடம்பெறுகின்ற பொழுது எங்கள் நாட்டிலே பொருட்கள் சேவைகளுடைய விலை அதிகரிக்கும். விலை அதிகரித்தால் பணவீக்கம் ஏற்படும். பணவீக்கம் ஏற்பட்டால் வட்டி வீதம் அதிகரிக்கும். வட்டி வீதம் அதிகரித்தால் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும். காரணம், வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது பொருளாதார வளர்ச்சியில் ஒரு தடை ஏற்படும். இந்த காரணங்கள் காரணமாக பங்குச்சந்தையிலே பாரிய அளவு சரிவை நாங்கள் அவதானித்தோம். இதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், மார்ஜின் ட்ரேடிங். பல பேர் பங்குச்சந்தையிலே முதலீடு செய்கின்ற பொழுது கொஞ்சம் அதீத ஆசை காரணமாக அல்லது வட்டி வீதம் மிக குறைவாக இருப்பதன் காரணமாக வங்கிகளிலே கடன் எடுத்து பங்குச்சந்தையிலே முதலீடு செய்திருப்பார்கள். அதை நாங்கள் சொல்லுவோம் மார்ஜின் ட்ரேடிங் என்று. கடனுக்கு பங்குகளை வாங்கியிருப்பார்கள். ஆகவே பங்கினுடைய விலை சரிய 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 இவர்கள் கடனை உடனடியாக வங்கிக்கு செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். காரணம், பங்கு சந்தையிலே காலெட்டருடைய வேல்யூ குறைகின்ற பொழுது, காலெட்டராக நாங்கள் இங்கு பார்ப்பது ஒவ்வொரு பங்கினுடைய விலை. ஆகவே எங்களுடைய போர்ட்போலியோ வேல்யூ குறைகின்ற பொழுது கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள் வங்கி உங்களை தள்ளும். ஆகவே எந்த விதமான பங்குகளாக இருந்தாலும் உடனடியாக விற்றுவிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை பங்கு சந்தையிலே முதலீட்டாளர்களுக்கு ஏற்படும். அதனால்தான் எந்த விலை வருகிறதோ விற்றுவிட்டு செல்வார்கள். அறா விலைக்கு பங்குகளை விற்பனை செய்கிறார்கள் என்று சொல்வார்களே, அது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இடம்பெறும். அதனால்தான் பொதுவாக சொல்வார்கள், பங்குச்சந்தையிலே முதலீடு செய்பவர்கள் கடன் இல்லாமல் உங்களுடைய சொந்த காசை முதலீடு செய்யுங்கள். சொந்த காசை முதலீடு செய்திருந்தால் ஒரு நல்ல பங்காக அந்த பங்கு இருக்குமாக இருந்தால் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி வருகின்ற பொழுது நீங்கள் ஏன் விற்க வேண்டும்? இன்னும் ஒரு 6 மாதம் கழித்தோ 3 மாதம் கழித்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் அந்த விலைகள் அதிகரித்து தானே காணப்படும். கடந்த கால அனுபவங்களை பார்க்கின்ற பொழுது, வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் பங்குச்சந்தை வீழ்கிறதோ அதிலும் பார்க்க மிகப்பெரிய வளர்ச்சியை பங்குச்சந்தை காட்டியிருக்கிறது. சொந்த பணமாக இருந்தால் என்னத்துக்காக நீங்கள் விற்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கட்டாயம் பெறும். அதனால் தான் பொதுவாகவே நாங்கள் ஆலோசனை செய்வோம். எந்த சந்தர்ப்பத்திலும் கடன் எடுத்து பங்குச்சந்தையிலே முதலீடு செய்யாதீர்கள். பங்குச்சந்தையிலே அதிக அளவிலான அனுபவம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் கடன் எடுத்து சரியான வகையிலே பயன்படுத்தி நீங்கள் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களால் முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சரி, எவ்வளவு பிரச்சனை பங்குச்சந்தையில் இடம்பெறுகின்ற பொழுது, எல்லா பங்குகளும் பங்குச்சந்தையிலே வீழ்ச்சி அடைகின்ற பொழுது ஒரு சில பங்குகள் மட்டும் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. அந்த ஒரு சில பங்குகளிலே அதிக அளவு வளர்ச்சியை காட்டிய, இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அதிக அளவு வளர்ச்சியை காட்டிய பங்கு என்ன என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனிலே கமெண்ட் செய்யுங்கள். இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.